நாம் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போல் இருக்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போல் இருக்கின்றாள், ஆனால் துர்க்கையும் அல்ல. பிடாரி போல் கோபம் கொண்டு நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வா. உத்தரவு. நீரழகும் கண்களுடனே முன்னிற்கும் நீ யார்? ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே, ஒரு புறாவிற்காக தண்ணீரை கொடுத்த சிபியும், ஒரு பசு கன்றிற்காக தன் ஒரே மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனிதி சொல்லணும். ஆண்ட பூம்புகாரே எனது ஊர். வணிக அரசான மாசாத்துவானின் மருமகள் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கல சுந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்காமலத்து முக்கொடி நிழலே முத்தமிழ் காப்பாற்று மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூலியாக்கு முடிப்புரிந்த மன்னவனை நீந்து வருவான் நெடுஞ்சிலே பாண்டியனை துணி நிகழ்ந்தரை கவர்ந்திருக்கும் கண்ணகி, கையில் தண்ணி சிலம்புடனிருக்கும் கண்ணகி, நது கொடுகோலில் தவசு தீர்ப்பு காயாகி இன்று உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. கோவலனா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி மன்னா. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாஹாவரைனும் நாஹக்க மன்னா நாஹக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் குற்றம் சாட்டிய கல்வர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவுகண்களை மூடிவிடாத கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதியின் இலக்கணம் வரைக்கும் நெடுஞ்சிலே பாண்டியனை உனது நாட்டில் எதற்கு பேய் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததோ இங்கு நீதி. கொலு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றா சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்ட மதிப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவானின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன். என்ன அரசே! கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது விளக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. என்ன? நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே நீதிபதிகள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோபுரம் தேவி சிலம்பை கோவலன் திருடினான், அதற்காக மரண தண்டனை. அது ஆராயம் அளித்து தீர்ப்பு. இதுவே வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பத்தை என் மனவன் விற்க வந்தான். மா பாவிகள் கொன்று விட்டார்கள். அப்படியானால் தேவடைந்திருக்கும் சிலம்பு அவைகள் ஒன்றை என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றனாக்கிக் கொள்ள துடிக்கிறாயா? இப்படி ஒரு கேள்வி என்னத்தானே கேட்டிருந்தால் நீ வலுவான் நெடுஞ்சிலேன் என்று எனக்கு பேர் நிலைத்திருக்குமே. அம்மா, தேவ வருஷம் உன்னோடு என்பதை மெய்ப்பித்து காட்டாயா? மெய்ப்பித்து என்ன பெண்? இருந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? உயிர் பொருள்கள் தொங்கிய நத்தானை தலை போல் உங்கள் தலையும் தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பலர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளது மாணிக்க பலர்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. இதோ பார், பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் ரத்த துளிகள், தர்மத்தின் கண்கள் வெடிக்கின்ற ரத்த துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். நெடுஞ்சாலிய பாண்டியனின் அரம்பரம் திறம் அத்தனை மண்ணோட மண்ண கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியானே தலைகுனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுது பாண்டியன் இந்திய
விளங்கிய செய்தியை கேட்டு மன்னா மாசு படலும் மாநிலம் மிகவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாலகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. எனக்கு வெண்கொற்ற குடையும் தேவையில்லை. அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழவைத்த காவல் நீளு. என் கண்ணாளனை, என் கண்ணீர்ந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் ஊரை கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள். அரசே, நிமிர்த்து விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும், தீ பரவட்டும். என் நெஞ்சிலே மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரை அழித்து விடு, அடியோடு அழித்து விடு. தரித்த மன்னவரோ வேள்வி கண்ட வானவரோ நீதி கொன்றவன் எவராகிலும் பாதச்சதங்கைக்கு பதில் சொல் என்றவள் கண்ணகி. கொண்டவனை காதல்